2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வருகை முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. பாஜகவினுடைய தேர்தல் பயணம் அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கான தொடக்கமாக இந்த வருகை அமையுமா என்பது சார்ந்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வருகை கூட்டணி சார்ந்த தெளிவையும் அல்லது இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வியூகம் அமைப்பதிலும் ஒரு தெளிவை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. அதாவது பிரதமர் நாட்டுக்கு பிரதமர் மட்டுமல்ல, பாஜகவில் அவர் தான் ஒரு முக்கியமான முகமா, நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கார். ஸோ அவரை மோடியை வைத்துத்தான் அந்த ஓட்டுகள் பாஜகவுக்கு விழுகின்றன அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த அரசியலில் என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டிலும் சில இடங்கள்ல வெற்றி பெற முடியும் என்கிற விஷயத்தை நிச்சயமாக இன்னைக்கு பிரதமர் கட்சிக்காரர்களுடன் விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் காலையில வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு டைட் ஷெடியூல்ல வராரு. திருச்சி விமான நிலையம் திறப்பு விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாலாம் முடிச்சுட்டு அவர் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிற விழாலாம் கலந்துட்டு மத்தியானம் அவருக்கு லட்சத்தீவு போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப குறைவான நேரம் தான் அவருக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அவர் தமிழ்நாடு பாஜக கட்சி பிரமுகர்களோட, அண்ணாமலை மற்றும் கட்சி பிரமுகர்களோட பேசுறாருன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பாஜக அதிமுக பிரிந்திருக்கிற இந்த சூழல்ல அந்த கூட்டணியில ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன கட்சிகள், பாமக உட்பட கட்சிகள் எந்த சைடும் எடுக்காம நடுநிலை வகிக்கிற ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால பாஜகவை பொறுத்த மட்டில் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வரப்போற எலெக்ஷன்ஸ்ல எடுக்க போறாங்கன்றது முக்கியமான கேள்விக்குறி. அவர்கள் அதிமுகவோடு சேருவார்களா, மீண்டும் எடப்பாடியோடு பேச்சுவார்த்தை நடக்குமா? ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னைக்கு பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் எப்போதுமே பாஜக கூட தான் இருக்கார் என்பது தெரிந்த விஷயம். ஆனால் எடப்பாடி தரப்பு அதிமுகவோட பாஜக எந்த விதமான ஒரு உறவு கொள்ளப் போகிறது அல்லது அவர்களை விட்டு தேர்தலில் தனியாக ஒரு அணி அமைத்து சந்திக்க போகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நடக்கிற அந்த கட்சி கூட்டத்துல பிரதமர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் நீங்க கட்சியை வளருங்க, நாங்க கூட்டணி பத்தின விஷயங்களை நாங்க மேலிடத்துல நாங்க பாத்துக்கிறோம், அதனால நீங்க அதை பத்தினா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எலெக்ஷன் நெருக்கத்தில் நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், நீங்க தமிழ்நாட்டில் கட்சியை வளருங்க. அண்ணாமலை அவருடைய நடைப்பயணம் கட்சிக்கு ஓரளவுக்கு உதவியா இருந்திருக்கு போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி கூட்டணி பத்தி எல்லாம் பிரதமர் பேச மாட்டார் என்பது என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.